வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் சேனலுக்கு இப்போ வந்திருக்கோம். சிம்பிளான ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுவும் நெத்திலி மீன் குழம்பு. அது பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் 1/2 கிலோ நெத்திலி மீன் வாங்கியிருக்கேன். அந்த 1/2 கிலோ நெத்திலி மீனை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, லைட்டாக கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அதை வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பாதி உரித்து வச்சுக்கோங்க, பாதி நறுக்கி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா உடச்சி வச்சுக்கோங்க. 3 தக்காளி நறுக்கிடுங்க. கொஞ்சம் பூண்டு உரிச்சிருக்குங்க. தேவையானது கருவேப்பிலை. இவ்வளோ தான் இதுக்கு. அதுக்கப்புறம் தேவையான அளவு காரம் கூட வேணும்னா மிளகாத்தூள் கூட சேர்த்துக்குங்க. காரம் கம்மியாக இருந்தால் கம்மியாக சேர்த்துக்குங்க. அப்புறம் மஞ்சத்தூள், வெந்தயம், உப்பு, நல்லெண்ணெய், கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தில் சைஸில் கொஞ்சம் புளி ஊற போட்டிருக்கேன். மிளகாத்தூள், மல்லித்தூள் தேவையானது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. சரிங்களா? இப்போ நாங்கள் சமைக்க போகிறோம். மீன் குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், மண் அடுப்பில் எவ்வளோ அழகாக கோலம்லாம் போட்டு அழகாக இருக்குது. இப்போ குழம்பு வைக்க ரெடி ஆயிடுச்சு. அழகாக இருக்குது அடுப்பு, கோலம்லாம் போட்டு. மண் அடுப்பில், மண் பாத்திரத்தில் மீன் குழம்பு. வாங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றியாச்சுங்க. இப்போ என்னென்னா நல்லெண்ணெய் ஊற்றி அது கொஞ்சம் காயணும். காஞ்ச பிறகு மீன் குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். சரிங்களா? இது காஞ்சோடனே வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம், பாதி வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு, தக்காளி, நறுக்கின தக்காளி, இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கணும். ரொம்பலாம் வதக்க வேண்டாம், கொஞ்சமாக வதக்குங்க, லைட்டாக வதக்குங்க. ஏன்னா அந்த மசாலாவை நம்ம அரைச்சிட்டு தான் நம்ம குழம்புல மிக்ஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ வதங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா காற்று ஓவராக இருக்குது. காற்று ஓவராக இருக்கிறதுனால அடுப்பை ஒழுங்காக எரிய மாட்டேங்குது. அடுப்பு நல்லா எரிஞ்சதான் நல்லாயிருக்கும், சீக்கிரம் வேலை முடியும். நல்லா வதக்குங்க. ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. வதக்கி அரைக்கிறது. ஓ, இதை வதக்கி அரைக்கணுமா? லேசாக வதக்குனா போதும். நார்மலாக குழம்புக்கு தேவைங்கிற மாதிரி வதக்கணும். இப்போ வதங்கிருச்சு. அதில் தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/4 டீஸ்பூனு, அப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் மல்லித்தூள், அதை போட்டு அதையும் வதக்குங்க. இது நமக்கு அரைச்சி வதக்கி நம்ம அரைச்சி குழம்பு வைக்கும்போது அது ஒரு ருசியை கொடுக்கும். அது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. இப்போ நல்லா வதங்கிருச்சு. அதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அந்த வதக்கின பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை கழுவி புளி தண்ணியில் ஊற்றிடுங்க. இது வதக்கியாச்சு. இந்த கழுவி அப்படியே அந்த புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஊற்றிடுங்க. இது வதக்கினதை கொண்டு போயிட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ மறுபடியும் சட்டியை வச்சாச்சு. சட்டியை வச்சு இது காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெய் நல்லா நிறையா ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காயட்டும். காஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதில் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சோடனே அதில் நம்ம அடுப்பு எரிய விட மாட்டேங்குது. காஞ்சோடனே வெந்தயம் போடணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சால் தான் அது நல்லா வாசமாக இருக்கும். மீன் குழம்புக்கு வெந்தயம் நல்லா பொரியணும், பார்த்துக்குங்க. பொரிஞ்சால் தான் குழம்பும் நல்லாயிருக்கும்,
டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் நறுக்குன கொஞ்சம் பாதி வெங்காயம் இருக்குல்ல, அந்த பாதி வெங்காயத்தை போடுங்க. அது கருவேப்பிலை போடுங்க. நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா போடுங்க. இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் உப்பு போடுங்க. அப்போ வந்து நல்லா வதங்கிடும். உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கவும் நம்ம அரைச்சி கொண்டு வந்திருக்கோம்ல அந்த வதக்குன மசாலா பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கு. அந்த மசாலாவை வந்து நம்ம வந்து இப்போ அதில் வந்து ஊற்ற போகிறோம். அந்த மசாலாவை வேறு பாத்திரத்தில் ஊற்றி அந்த மிக்சியை நல்லா கழுவி அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் அதில் ஊற்றி நம்ம வந்து இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்குற மாதிரிங்க பார்த்துக்கிங்களா, அதில் நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றி அது வந்து என்னாச்சு அந்த அக்காலாம் காய் வாங்க வர்றது இல்லையா? சரி சரி. இப்போ நல்லா கலக்கிறேன். கலக்கிட்டு இந்த மசாலாவை வந்து அந்த மீன் மசாலா அந்த வதக்குறோம்ல மீன் குழம்புக்கு அதில் ஊற்ற போகிறேன் நான். இந்த மசாலா தான் இந்த மீன் குழம்புக்கே டேஸ்ட்டுங்க. வாவ், நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் தக்காளி வந்து இப்படி வந்து எண்ணெய் பிரிகிற மாதிரி வதங்கணும். வதங்கிருச்சு. இப்போது அந்த மசாலாவை நான் ஊற்றுறேன். ஊற்றி நல்லா கொதிக்கணும். கிண்டிட்டு நல்லா கொதிக்கணும். அப்புறம் நல்லா ஒரு கொதி வந்தோன்னே அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் ஒரு எலுமிச்சை அளவு புளி ஊற போட்டுறல அதையும் அதில் கரைச்சிட்டு அதில் கொஞ்சம் ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ வந்து நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ காற்று ஓவர் அடிக்குது. மார்கழி மாதம் இல்லையா, காற்று ஓவர் அடிக்கும். எங்களுக்கு வந்து அடுப்பு ஒழுங்காக எரிய மாட்டேங்குது. இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். குழம்பு தக்க தக்க தக்கன்னு கொதிக்குது. அப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா கொதித்த பிறகு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு மீன் போட போகிறோம். நல்லா கொதிக்கவும் நல்லா மீன் போடுங்க. மீன் நம்ம வச்சுருக்க மீனை வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீன் எடுத்து அதில் போடுங்க. நம்ம வந்து மீன் போட்டாச்சு. இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது மீன். பார்த்தீங்களா, எங்களுக்கு வந்து வீடியோ எடுக்க முடியல. அது வந்து இந்த வெயில் கம்மி வருது, காற்று வேறு அடிக்கிறனால வீடியோ வந்து எடுக்க முடியலை. அதனால தான் எங்களுக்கு வந்து ஒரு சில நேரம் அந்த வீடியோ வந்து ஒழுங்காக தெளிவில்லாமல் இருக்குது. இப்போ சரியாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து என்னென்னா கரண்டி போட்டுலாம் கிண்டக்கூடாது. இப்படி துணியை பிடிச்சிக்கிட்டு சட்டியை பிடிச்சிட்டு இப்படி ஆற்றுன மாதிரி வச்சிடணும். வச்சோம்னா அது வாட்டுக்கு வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் தான். இந்த மீன்லாம் ரொம்ப பெரிய மீன்லாம் இல்லைல்ல, சின்ன மீன் தான். அழகாக வெந்துடுவாங்க. வெந்துருச்சு மீன், வெந்தாச்சு. இப்போ அதில் கொத்தமல்லி போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு கருவேப்பிலை கொத்து சின்னதாக அதில் போட்டு மீனுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டான மீன் ரெடி ஆயிடுச்சு. இறக்கியாச்சு, அவ்வளோதான். இப்போ மீன் சாப்பிட வேண்டியதான். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டான மீன் குழம்பு. எல்லாருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்களோட சேனலை இனிமேல் தொடர்ந்து நாங்கள் வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். எல்லோரும் பாருங்கள். பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.